உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் உத்திராடம் நட்சத்திரத்தை பற்றின விவரத்தை பார்ப்போம். உத்திராட நட்சத்திர தேவதையின் வடிவம் செல்வம், வலிமை, புகழ், புத்தி ஆகியவை தரும் விஸ்வம் என்னும் விஸ்வே தேவர்கள் இந்த நட்சத்திரத்தின் தேவதையாவார். உத்திராடம் நட்சத்திர வடிவம் இது ஒரு கட்டில், யானை தந்தம் அல்லது பாம்பின் வடிவமும் 8 நட்சத்திரங்களும் கொண்டது. உத்திராடம் நட்சத்திரத்தின் நிறம் சிகப்பு, இருப்பிடம் வெட்டவெளி, ஜாதியில் பெண் ஜாதி நட்சத்திரம், கணங்களில் மனுஷகணம், யோனி மிருகம் ஆண் கீரி அல்லது பசு, மரம் பாலுள்ள பலாமரம், பறவை வலியன் என்னும் பட்சி. பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவம் உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாபாரத காலத்தில் சல்லியன் என்னும் அதிரதனும் 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏனாதிநாதர் என்பவரும் பிறந்தனர். உத்திராடம் நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட தேவதை விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வே தேவர்கள் என்றால் இவ்வுலகை வழிநடத்தும் தேவர்கள் என்று பொருள். இவ்வுலக சேனைகளின் தலைவர் என்றும் பொருள். தனக்கு நாயகன் இல்லாதவன் தானே நாயகனாக இருப்பவன் என்று பொருள்படும்படி விநாயகர் என்று சைவர்களாலும் போற்றப்படும் ஸ்ரீ விநாயகப் பெருமான் இந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையாவார். வைஷ்ணவர்களால் விக்னேஸ்வரன் என்று போற்றப்படுபவர். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தலம். பொதுவாக பாரத தேசத்தில் மொழி மதம் கடந்து எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் மகா கணபதி மிகவும் சக்தியுடன் அருள்பாலிக்கும் பிள்ளையார்பட்டி, பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவில், திருச்சிராப்பள்ளி உச்சிப்பிள்ளையார் கோவில் ஆகியவைகளே உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட ஸ்தலங்களாகும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் ஸ்தோத்திரங்கள். ஸ்ரீ ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சொல்லலாம். விநாயகர் போற்றி துதிகளை சொல்லலாம். ஸ்ரீ கணேசாஷ்டகம் சொல்லலாம். ஸ்ரீ கணபதி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமான்ய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 10 முறை ஜபிக்கலாம். மகா கணபதி மூலமந்திரம் ஓம் கணானாம் த்வா கணபதிக்கும் அவாமகே கவீம் கவீம் நாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரக்மணாம் பிரக்மணஸ்பத ஆனச்ரூவன்னோதி விசீத சாதனம். ஓம் மகா கணபதயே நம. இந்த மந்திரத்துக்கான பொருள்: தேவர் கூட்டத்துக்கு தலைவராதலால் கணபதி என்று பெயர் பெற்றவரே, உம்மை போற்றி அழைக்கிறோம். நீர் அறிஞர்களுள் பேரறிஞர், ஒப்பற்ற புகழ் படைத்தவர், முதன்மையானவர்களுள் தலை சிறந்தவர், வேதங்களுக்கு நாயகர். எங்கள் பிரச்சனைகளை கேட்டு எங்களை காப்பதற்காக விரைந்து வந்தருள்வீராக. மகா கணபதியான உமக்கு நமஸ்காரம். கணேச காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 24 முறை பாராயணம் செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் ஓம் விஸ்வே தேவாய வித்மஹே மகாஷாடாய தீமஹி தன்னோ உத்ராஷாடா பிரச்சோதயாத். உத்திராடம் நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம். தேவர்கள் நமது பிரார்த்தனைகளை கேட்பார்களாக. உத்திரா நட்சத்திரமும் யாகத்திற்காக இங்கு வந்து சேர்வாளாக. அவள் வெண்ணிறத்தினள், கன்னி, இளம்பெண், பொலிவுடையவள், செயல்திறன் மிக்கவள், புண்ணியசாலி, ஐஸ்வர்யமிக்கவள், விசுவே தேவர்களையும் உணவினால் வளரச் செய்பவள். அந்த உத்திராட நட்சத்திரம் யாகத்திற்காக இங்கே வந்து சேர்வாளாக.
யாகம் செய்பவர்களுக்கு கால்நடை செல்வம் தருவாளாக. பருவமழை பெய்விப்பவளும் வேளாண்மையை சிறக்கச் செய்வாளாக. திருமுறை பதிகம். குறைவில்லா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குலைக்காது உடையோனே உறவு இலேன் உனையன்றி மற்று அறியேன் ஒரு பிழை பொறுத்தால் இழிவு உண்டோ சிறைவண்டு ஆர்பொழில் சூழ் திருவாரூர் செம்பொன்னே திருவாடுதுறையுள் அறவோனே எனை அஞ்சல் என்று அருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திராடத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதை செய்யலாம். வழிபாடுகள் என்பது நமது மனக்குறைகளை களைவதற்காக செய்யப்படும் ஒரு செயல். அதனால் வழிபாடுகளை செய்து மனக்குறைகளை நீக்கிக் கொள்வோம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.